வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக படிக்க வந்தவங்களா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆல்ரெடி படித்து பார்டரில் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியலை சார் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அகாடமிக்கு போய் ஒரு 15,000 20,000 கொடுத்து நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கக்கூடியது தான், நம்மளால் வந்து படிக்க முடியலையே. அப்படி படிச்சிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கட் ஆஃப் ரீச் பண்ணியிருப்பாங்களே அப்படிலாம் நினச்சிருக்காங்க. அது இன்றைய காலகட்டத்தில் தேவையில்லாதது. பயப்படாதீங்க, கூலாக இருங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டீங்க, கட் ஆஃப் ரீச் பண்ண முடியலை. இல்லை இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க. மொத்தமாக 2 பேரையும் சேர்த்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் போயிட்டு வர்றவங்களா இருக்கட்டும், ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, இல்லை ஃபுல் டைம் ஜாப் போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய ஏக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், சார் எனக்குன்னு ஒரு ஆசிரியர் வேணும் சார், ஒரு சில தலைப்பெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார், அந்த தலைப்பை நான் வந்து புரிஞ்சிக்கிற விதத்தில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார். மேக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இந்திய எக்கனாமிக்ஸு, அதுக்கடுத்து இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, தென் பாலிட்டி, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு புரிய வைக்கணும் சார். புரிய வச்சு நான் புரிந்து கொண்டது சரியா தப்பா அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் சார், தெரிஞ்சுக்கணும் சார். கூடவே என் கூட ட்ராவல் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து மைண்டில் அனலைஸ் பண்ணி வச்சுருந்ததை டெஸ்ட்டு வச்சு அதை எவாலுவேட் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து எவாலுவேஷன் 2 விதமாக இருக்கும். ஒன்று செல்ஃப் எவாலுவேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து திருத்தி கொடுக்குறது. ஸ்டாஃப் திருத்தி கொடுக்குறது எப்படின்னு கேட்டால், டிஸ்கிரிப்ஷனுக்காக, அதாவது நம்ம ஸ்கூலில் எழுதுவோம்ல, அதுக்கு ஸ்டாஃப் திருத்தி கொடுக்குறது நல்லாயிருக்கும். இந்த ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே செல்ஃப் எவாலுவேஷன் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ ஏன் சொல்கிறேன்னா, செல்ஃப் எவாலுவேட் பண்ணாதான் நம்ம என்ன தப்பு பண்ணோம். 5வது கேள்வி 3 ஆப்ஷனில் எது சரி எது தவறு அப்படின்னு நான் எப்போ தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு கேட்டால், நான் செஞ்ச தப்பை திருத்திக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு பேட்ச் இருக்கணும். நான் தப்பு பண்ணேன்னா நீ தப்பு பண்ணேன்னு சொல்லி அதை திருத்த வைக்கணும். அதே நேரத்தில் ஐயோ என்னால் முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாத, உன்னால முடியும். இந்த மாதிரி தான் எல்லா டாப்பரும் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. பல தடவை தோல்வி அடைந்தவர்கள் தான் இன்றைய சாதனையாளர். இன்னைக்கு நீங்க தோத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க சாதனையாளர் தான். ஸோ தோக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. ஸோ எப்பயுமே இலக்கு உயர்வாக இருக்கும்போது ஒரு 100 பேர் நினச்சதை தாண்டி 101 தான் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க. எல்லாருமே நிறைய பேர் ப்ரைவேட்னு இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக தோக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கான அச்சாரம். இந்த மாதிரி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணணும் சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கானது தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். சும்மா ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஹாய் சார் டெஸ்ட் பேட்ச் 2026 அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். தேங்க்யூ.